Thy kingdom come, thy will be done on earth. No, you're just pouring it down. Happy Easter! Happy Easter! Okay. Yeah. Which one? Which? Easter. எங்கால ஈஸ்டருக்கு வந்துட்டு ஈஸ்டர் லில்லிஸ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாப்பி ஈஸ்டர்ங்க எல்லாருக்குமே. இந்த வீடியோ எங்களோட ஈஸ்டர் செலிப்ரேஷன்ஸ் தான். என்னெல்லாம் பண்றோம்னு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஸ்கோ வந்தாங்க. பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸஸில் இங்கே கிடைக்கும்னு நினச்சி வருவோம். ஆனால் பெட்டர் ப்ரைஸ் எல்லாம் இல்லை. ஏமாந்து போய் இன்னும் 4-5 ஜாமான்லாம் காசு கலந்து வாங்கி மொத்த வெளியே சேர்த்து போட்டு போவோம். ஆனால் வந்து ஃப்ளவர்ஸ் இந்த தடவை ரொம்ப அநியாயத்துக்கு அழகாக இருந்தது. ஸோ பல விதமான காம்போஸில் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரோசஸ் தனியாக, அப்புறமா மிக்ஸ்டு பொக்கேஸு, அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு பல விதமாக இருந்தது. லியா பாப்பிக்கு அந்த லைட் பிங்க்கும் அந்த ஒயிட்டும் கலந்த மாதிரி அந்த ரோஸ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம. அவளுக்கு பிங்க் பிடிக்குங்க. அதனால் அதை பார்த்துட்டு எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் இருந்தாலும் நான் ரோஸ் புஷஸ் வந்து அதாவது நான் ரெஃப்ரிஜரேஷனில் இருக்கிறத விட தனியாக வெளியே வச்சுருக்கிற ரோஸ் பஞ்சஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா திடீர்னு அந்த அட்மாஸ்பியர் மாறி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ரெஃப்ரிஜரேஷனில் ஓவர் கூலாக இருந்தது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வெதருக்கு மாறும்போது சீக்கிரமாக வாடி போயிடுங்க. அதனால் கொஞ்சம் வெளியவே இருக்கிறதா பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வரும். அண்ட் ஆல்சோ இந்த தக்காளி செடிங்க பெட்டர் பாய் அப்படின்ற வெரைட்டி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க. நமக்கு ஏற்ற குக்கிங்க்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணதில்லை. சீட்ஸ்லேருந்து வளர்த்துறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இங்கே காஸ்கோவில் அதே வெரைட்டியை பார்த்தேன் அப்படிங்கிறனால சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்தால் எப்போவுமே ஹாட் டாக் ஒரு பீஸாக வைக்கப்போ அதான் வந்து சாஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. ஈஸ்டருக்கு எங்களுக்கு இங்கே லீவே இல்லைங்க. சரி ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒரு திங்கக்கிழமையெல்லாம் லீவ் கொடுத்தா எவ்வளோலாம் இருக்கும். குட் ஃப்ரைடேக்கு லீவ் இல்லை, ஈஸ்டருக்கு லீவ் இல்லை, ஒன்றும் சொல்லாதீங்க. ஆனால் என்ன கூட்டம் தெரியுங்க காஸ்கோவில் அத்தனை பேர். அது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரைஸ் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஈஸ்டர் ஃப்ளவர்ஸ் வாங்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் வாங்குவாங்க. ஆனால் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஹலோ பண்ணி ஹலோ பாருங்க, வெந்துட்டு வந்திருக்குது என் பிள்ளை இன்னைக்கு போயிட்டு. ஸோ நைஸ். காஸ்கோ வந்தாலும் ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரிங்க. சரியான செலவு தான், சிலையான மொய் தான். ஸோ இப்போ லேட் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ரோசஸ் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வீட்லேயும் பூத்துருக்கு. இன்றைக்கி காஸ்கோலேருந்து வெளியே வரும்போது இந்த நாக் அவுட் ரோசஸ் நிறையா பூத்துருந்தது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். என்ன தான் சொல்லுங்கள், இந்த கலர் ஒரு அழகு தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படியே லைனாக. அண்ட் அந்த இளம் பச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங்குக்கு புதுசாக தளிர்த்து வந்த ட்ரீஸ்லேருந்து அந்த இலைங்களோட கலர் அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் தாங்க வாங்கிக்கிட்டேன். என் வீட்டுக்கார் வந்து பரவாயில்ல பாப்பா ஈஸ்டருக்கு தானே வாங்கிக்க அப்படின்னாரு. யூஸ்வலாக வந்துட்டு ஈஸ்டருக்கு வந்து இங்கே நிறைய கம்பெனிஸ் லீவ் கொடுக்கறது இல்லைங்க. நிறைய கம்பெனிஸ் லீவ் கொடுக்க மாட்டாங்க. சில ஸ்டேட்ஸ் மட்டும் சம்டைம்ஸ் லீவ் கொடுக்கறது, சில கம்பெனிஸ் லீவ் கொடுக்கறது அப்படி வேணா இருக்குமே தவிர மெஜாரிட்டியாக லீவ் கிடையாது. ஆனால் யூஸ்வலாக ஈஸ்டர் வந்து சண்டே தான் வருது அப்படின்னாலும் இங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது மெயினான ஒரு ஃபெஸ்டிவல் இல்லாட்டினா ரிலீஜியஸ் ஆன ஒரு ஹாலிடே வருது அப்படின்னா, அது இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே வில் கிவ் இட் ஆன் மண்டே லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸ்டருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் காஸ்கோ நாளைக்கு லீவு க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தது. ஐ வாஸ் ஹாப்பி ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு. இங்கே நிறைய பேர் இங்கே வந்து சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock ஆக்சுவலாக காஸ்கோ யூஸ்வலி க்ளோஸ்ட். சாட்டர்டே அண்ட் சண்டே ஈவினிங் 6 o'clock க்ளோஸ்டு. நிறைய பேர் நாங்கள் வெளியே வர்றோம் கரெக்டாக ஈவினிங் ஆகிடுச்சு 6 மணி. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. But unfortunately, Costco closed இன்னைக்கு and tomorrow, I mean, இப்போ already closed 6 o'clock and tomorrow வேற leave. So no, but I'm actually happy. At least Costco வந்து ஈஸ்டருக்கு லீவ் விட்டுருச்சு. எல்லா எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் லீவ் இல்லை. At least employees can spend time with their families if not anything, right? இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கார ஒரு ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் வாங்கினாருங்க என்னோடய பர்த்டேக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எப்போவுமே பொக்கே மாதிரி தான் வாங்குவோம். இதுதான் அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கின ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ வீட்டுக்கு வந்தால் எங்களோட வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக பூத்திருந்தது. இது ஒரு டைப் ஆஃப் கேலிப்ராக்குவஸுங்க.
ஆல்சோ முன்னாடி நாள் வந்து எங்களுக்கு சோஃபா வந்து டெலிவரிக்கு வந்திருந்ததுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலேயாச்சு இந்த வீட்டுக்கு வந்து. ஆனால் நாங்கள் இன்னுமே இந்த ஃப்ரண்ட் ஃபார்மல் லிவிங் ஏரியாவே செட்டே பண்ணல. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, லியா பாப்பி இன்னும் சின்ன பிள்ளையாக இருந்தனால டாய்ஸ் வச்சு விளையாடுறதுக்கோ இல்லாட்டினா அவள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கோ அவளோட விஷயங்களெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து அந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அது எப்போவுமே எம்டியாகவே வச்சுருந்தோம். எப்போவுமே அது ஃபார்மல் லிவிங் ஸ்பேஸாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு எப்போவுமே ஐடியா இருந்ததுன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. பட் வி டுக் அவர் ஸ்வீட் டைம். மெதுவாக தானங்களே அரேஞ்சும் பண்ண முடியும், எல்லாமே ஒரே அடியாகவும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் வி டுக் ஸ்வீட் டைம் டு அரேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டெலிவரிக்கு வந்தவங்க அதை நீட்டாக அதை டப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க. டப்புன்னு வந்தாங்க, 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த டேபிள் வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மாதிரி ரைட் சைட் கார்னரில் இருந்தது. அந்த லைட்டும் என்கிட்ட முன்னாடியே இருந்தது. அந்த லைட் அங்கே வச்சு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி இந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கிட்டேன். இந்த டீபாயும் நாங்கள் மெயின் ஏரியாவுக்கு வாங்கிட்டு வந்திருந்ததாக தான் இருந்தது, அதையும் அங்கே வச்சுட்டோம். இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் நான் வாங்கிட்டு வந்ததை ஃப்ரண்ட்டில் அங்கே உட்கார இடத்துல அங்கே பக்கத்தில் வச்சாச்சு. இட் வாஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட். இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் இந்த தடவை மெயினாக இதை வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ளவரல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி அங்கே வச்சா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸ்டருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சோம். அவ்வளோதாங்க, செட் ஆயாச்சு. இப்போ இங்கே பாருங்களேன். ஆல்சோ இங்கே நான் வந்து இந்த ஃபவுண்டனையும் வச்சுட்டேன். இது வந்து என்கிட்ட பழசுங்க, இதுவுமே முன்னாடியே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது வந்து நான் கொஞ்ச நாள் ஆன் பண்ணாமல் சைடில் வச்சுருந்தேன். இப்போ இது இங்கே வச்சுட்டேன். ஆக்சுவலாக அந்த டேபிள் தான் இங்கே இருந்தது, செடியெல்லாம் வச்சு அது மேலே வச்சுருந்தேன். அதை இப்போ அங்கே வச்சுட்டு இங்கே வந்து இந்த குட்டி டேபிள் போட்டு டெம்பரரியாக இந்த டேபிள் பட் இருக்கிறத வச்சுட்டு இது மேலே இந்த இதை வச்சாச்சு. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற. ஒரு 4 வருஷம் முன்னாடி நான் இது காமிக்கும் போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ கேட்குவீங்களோன்னு நினச்சி நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் இந்த மணி பிளான்ட் வெர்டிக்கலாக க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து இந்த கார்னருக்கு வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி இந்த ரூமை இப்போதைக்கு முடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா நல்ல வாசனை, அந்த ரோஸ் வாசனை இதில் இருக்கும். ஆனால் இந்த சென்ட்டை விட இன்னொன்று காமிக்கிறோம், அது சூப்பராக இருக்கும். நிறைய பூத்துருக்கு. நான் என்ன நினச்சேன்னா உருளியில் போட்டு வைக்கலாம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படின்னு நினச்சேன். சரி கட் பண்ணிப்போம் ஈஸ்டருக்காக. எஸ், ஈஸ்டர். ரெட்டு வந்து ஒன்றே ஒன்று போடும், சென்டரில் வச்சுப்போம். இது வெட்டிட்டு ரெடி. ஓகே. சென்டருக்கா வச்சா ஓகேவா? இது சென்டர். சுற்றிலுமே இந்த பிங்க் வச்சுப்போம். இங்கே பாருங்க, பிங்க். இந்த பிங்க் பிங்க் கமிங்க. ஆஹா, எப்படி இருக்கு பாருங்களேன். இதை ஒன்று வெட்டிப்போம். இது ஒன்று ஆக்சுவலாக வந்து ரொம்ப கம்மியாலாம் இருக்குது. எல்லாமே இதான் உதிர்னு வீணு போய். ஆமாம், நிறைய இல்லைங்க, அதனால் equal proportions of red and pink. நன்னாயிட்டு. உருளியில் பூ வந்து எல்லாமே ஒரே கலர் எனக்கு அமையலைன்றனால நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டேங்க. நடுவில் ஒரு மொட்டும் வச்சுக்கிட்டேன். என்ன அழகுங்க, என்ன தான் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பூவை பூத்ததை எடுத்து கொண்டு வந்து வச்சோம்னா இருக்கிற ஹாப்பினஸ் அண்ட் சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஐ ஆம் அ உருளி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒகேஷன்ஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அதிகமாக இந்த மாதிரி வச்சுப்பேன். சூப்பர், என்ன அழகு பாருங்க. அது நம்ம வீட்டு பூவை எடுத்து வச்சாலே அழகுதான். ஓ, எங்க ஆளு ஈஸ்டருக்கு வந்துட்டு ஈஸ்டர் லில்லிஸ். இதை வந்து ஈஸ்டர் லில்லிஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னா ஒயிட் கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் இங்கே சர்ச்சஸ்ல எல்லாமுமே வந்து ஃபுல்லா இதான் வச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல் டாடி. ஆக்சுவலா இந்த ஈஸ்டர் லில்லி இருக்கு இல்லைங்களா, இது வந்து செடின்றனால நான் தாங்க இந்த தடவை பூ வாங்காதீங்க செடியே வாங்கிருங்கன்னு சொன்னேன். ஸோ ஈஸ்டர் லில்லி வாங்குறோம் அப்படிங்கறனால பர்டிகுலர்லி இதை வந்து இந்த ப்ளூம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நட்டு வச்சிட்டோம்னு வைங்களேன், அதில் அடியில் பல்ப் இருக்கும், எவ்ரி இயர் வருங்க. ஸோ பியூட்டிஃபுல்ல எல்லாமே அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது. நாளைக்கு காலையில் தாங்க மாசு, அதனால் 11:30 மணிக்கு தான் நாங்கள் அயன் பண்ணுவோம். தூக்கம் வேற வருது.
முன்னாடியெல்லாம் நான் தான் அயன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருவேன். இப்போ அயனாரே செய்கிற மாதிரி ஆகி போயிடுது. ஏன்னா லியாவை பார்த்து பிடிச்சா எல்லா வேலையும் பண்ணிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுது. நான் இப்போ தான் என்னோட துணியெல்லாம் எடுத்து வச்சேன். காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நிம்மதியாக வந்து பேக்யார்டில் உட்காந்தா அந்த பேர்ட் சவுண்டோட இந்த பிளான்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அப்படி தளர்த்து வந்துருக்கிறத பார்க்கும்போதே ஒரு சந்தோஷங்க. காலையில் எந்திரிச்சு வந்தோடனே பார்த்தா ஒரு பேர்டு ஓடியாந்து குளிக்குது. ஸோ எப்போவுமே வந்து இந்த பேர்டை நான் பார்க்குறதில்ல. காலையிலையும் வந்து குளிச்சுட்டு தான் போகும். அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட நெஸ்ட்டுக்கு திரும்ப ஈவினிங் போகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு போகுங்க. ரெடிங்க, இதுதான் என்னோட அட்டாயர். ஈஸ்டர் சாரி மாசுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். முடியல போட்டு வச்சலாமா? வச்சுச்சா போட்டு வச்சாதான் சரி. ஓகே ரெடியா? காலையில் 10:30 மணிக்கு தாங்க மாசு. ஆனால் நாங்கள் 10 மணிக்கே வந்துட்டோம். வந்துமே இவ்வளோ பேர் இருந்தாங்க, சர்ச்சில் ஆல்ரெடி இருந்தாங்க. Careful. Ready. Pretty. சர்ச் விட்டு வெளியே வந்தா இங்கே பாருங்களேன் ரோஸ் செடி. ஓ மை காட், பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. எங்களை ஈஸ்டர் லஞ்சுக்கு வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் காஃபி சாய் எதுவும் குடிக்கலன்றனால நாங்கள் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டே போயிடுவோம். எனக்கு கொஞ்சம் கூட டைம் இருந்தது, அதனால் அது முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம். எனக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக விண்டோஸாக இருக்கும். அங்கே தான் அவங்க டைனிங் ஸ்பேஸு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ இங்கே தான் செட் பண்ணி தாங்க. உங்களுக்கு 2 குழந்தைங்க, 1 பேபி குஞ்சும், 2 வயசு இன்னும் ஆகல, 1.5 வயசு. மூத்தவளுக்கு இப்போ தான் 5 வயசு ஆகுது. ஸோ இந்த மாதிரி டேபிள் வந்து வெளியே இருந்தால் ஃபுட் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. Give us this day our daily bread and forgive us our trespasses as we and to the Holy Spirit. Amen. மீன் கறி, அப்புறம் வந்து மோர் கறி, ஸ்டூ, இது வந்து நன்னாரி சர்பத்து, சோறு, பப்படம், கட்லெட்டு, வட்டையப்பம், நம்ம வாழைப்பூ பொரியல், சிக்கன் ஃப்ரை, அச்சாறு, இது வந்து பொரியல், அதாவது லாங் பீன்ஸ் பொரியல், இது வந்து பீஃப் கறி. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த மெனுவில் இன்க்ளூடடாக இருந்தது. ஒருத்தவங்களுக்கு இது எல்லாமே மொத்தமாக ஒரு செட், அதாவது ஓணம் சத்யா மாதிரி நான்வெஜ் சத்யாவாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃபுட்டு. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம். நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஈஸ்டர் லஞ்ச் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சரி எல்லோரும் சீக்வென்ஸ் கேம் விளையாடலான்னு வந்து உட்காந்து கேம் எல்லாம் விளையாடினோம். நான் விளையாடவே மாட்டேங்க இந்த தடவை. இல்லை என்னால் நீ விளையாடுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து விளையாடினோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பர்த்டே. நாங்கள் வந்து சரி ஆக்சுவலாக சாயை போடலான்னு நினச்சிட்டு பால் இல்லை, சரி பர்த்டேவும் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், நாங்கள் வரோம், நாங்கள் போயிட்டு டப்புன்னு பாலும் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு நான் என்ன பிக் பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி ஈஸ்டர் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஸ்டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு பால் கடை திறந்துருந்தது. யூஸ்வலாக க்ரோகர் அப்படின்ற ஒரு கடை தான். அங்கே நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே இருந்த லொக்கேஷனில் இருந்து க்ரோகரில் ஒரு பிளான்ஸ் இல்லை. அவங்களுக்கு வந்து ஹவுஸ் பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படி. அதனால் நான் சரி அதை வாங்கலான்னு தான் நினச்சேன். சரி க்ரோகர்லனா யூஸ்வலாக இருக்கும் நினச்சி பார்த்து வந்தால் ஒன்றுமே நல்லா இல்லை. ஃபைனலுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆர்கிட்ஸ் இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இன்னொருத்தருக்கு வந்துட்டு 2 பேருக்கு பர்த்டே. ரியாவுக்கு வந்து இதை கொடுத்துடலான்னு
அஸ்வினுக்கு வந்துட்டு ஒரு வைன் பாட்டில் எடுத்துக்கிட்டோம். அப்படி அப்புறம் பாலையும் வாங்கியாச்சு. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ வச்சுட்டு இருக்குது. அங்கே குட்டி டேபிள் போட்டு வச்சுருந்தாங்களா. ஸோ அது மேலே அவங்களுக்கு பிளான்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியா. அங்கே என்னோட ஒரு அடிஷ்னலாக அதை வச்சது எனக்கு ஒரே சந்தோஷம். சூப்பரான ஈஸ்டர் செலிப்ரேஷன் தான் சொல்லணும். அதாவது தனியாக நாங்கள் மட்டும் இருந்து செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி மெம்பர் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணதில் ஐ எம் ரியலி ஹாப்பி. இட் வாஸ் நைஸ். லாஸ்ட் மினிட், அதாவது it was a last minute thing, so but still it was very nice. அப்படி எங்களோட ஈஸ்டர் செலிப்ரேஷன் இதோட முடியுது. உங்க எல்லாருக்குமே திரும்பவும் எங்க ஃபேமிலி சார்பா ஹாப்பி ஈஸ்டர். Happy Easter. So bye, good night. Good night. Almost night. So அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே பார்க்கறேன். Until then, bye bye.